ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் DSP அலுவலகம், காவல் நிலையம், போக்குவரத்து காவல் நிலையம், மகளிர் காவல் நிலையம் என அனைத்தும் அடுத்தடுத்து அமைந்துள்ளன. இதில் சட்ட ஒழுங்கு காவல் நிலையமும் போக்குவரத்து காவல் நிலையமும் ஒரே வளாகத்தில் 5 மீட்டர் இடைவெளியில் உள்ளன. ஒரே வழியில் வந்துதான் இரு காவல் நிலையங்களுக்கும் செல்ல வேண்டும். இந்த நிலையில் 18ஆம் தேதி இரவு போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணி முடிந்து அனைவரும் வீட்டிற்கு சென்று விட்டனர். சில போலீசாரின் பைக்குகள் காவல் நிலைய வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் தங்கராஜ் பயன்படுத்தும் அரசு பைக், சிறப்பு உதவி ஆய்வாளர் பழனிசாமி பயன்பாட்டில் இருந்த அரசு பைக் மற்றும் போக்குவரத்து காவலர் குமாரராஜாவின் பைக் என 2 அரசு வாகனங்கள் உட்பட 3 பைக்குகளும் இன்று புதன்கிழமை அதிகாலை 4:40 மணிக்கு காவல் நிலைய வாசலில் நின்ற நிலையில் தீப்பற்றி எரிந்தன. போக்குவரத்து காவல் நிலைய வாசலில் ஏதோ தீப்பற்றி எரிகிறது என்று அருகிலுள்ள மகளிர் காவல் நிலையத்தில் இருந்த சில காவலர்கள் பார்த்துவிட்டு ஓடி வந்து தீயை அணைக்க முயன்றும் முடியாததால் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைத்தனர். அதற்குள் 3 பைக்குகளும் எரிந்து நாசமாயின. இந்த சம்பவம் குறித்து அறந்தாங்கி DSP சார்லஸ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து அறந்தாங்கி காவல் நிலைய போலீசாரை விசாரணை செய்ய உத்தரவிட்டுள்ளனர். போக்குவரத்து காவல் நிலையத்தில் CCTV இல்லாததால் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபோது குறிப்பிட்ட நேரத்தில் உள்ளே வரும் ஒரு தனிநபர் காவல் நிலையம், போக்குவரத்து காவல் நிலையம் என இரு காவல் நிலைய வாசல் வரை 2 முறை நடந்து சென்றது தெரிய வந்தது. பிறகு அவர் அங்கே காணப்படவில்லை. அந்த மர்ம நபரே போக்குவரத்து காவல் நிலைய வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த பைக்குகளில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு மீண்டும் பிரதான வாசல் பக்கம் வராமல் சுற்றுச்சுவர் ஏறி குதித்து தப்பி சென்றிருக்கலாம். அதன் பிறகே மகளிர் காவல் நிலைய போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் காவல் நிலைய கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள மர்ம நபரின் உருவம் தெளிவாக பதிவாகவில்லை என்பதால் மற்ற இடங்களில் உள்ள தரமான கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். இதுவரை அறந்தாங்கி நகரில் தொடர் திருட்டுச் சம்பவங்கள் அரங்கேறி மக்களை அச்சப்படுத்திய நிலையில் காவல் நிலையத்திற்குள்ளேயே வந்து போலீசாரின் பைக்குகளை மர்ம நபர் எரித்த சம்பவம் மக்களை பீதியடைய செய்தது. இந்த நிலையில்தான் நாகை மாவட்டம் மேழவாழக்கரை கிராமத்தை சேர்ந்த 32 வயதான வினோத் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் உண்மை வெளிவந்திருக்கிறது. அதில் அவர் வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி அறந்தாங்கியில் கொத்தனார் வேலை செய்து வருகிறேன், சம்பள பணத்தில் மது குடித்துவிட்டு இரவில் ஏதாவது ஒரு கடை ஓரத்தில் படுத்துக் கொள்வேன். 18ஆம் தேதி இரவு நான் தூங்கும்போது பாக்கெட்டில் இருந்த பணத்தை யாரோ திருடிவிட்டனர். அதிகாலையில் எழுந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். அதன் பிறகு காவல் நிலையம் வந்து பார்த்தேன், யாரையும் காணவில்லை. அதன் பிறகுதான் பைக்குகள் நின்ற இடத்தில் அமர்ந்து புகை பிடித்தேன். அந்த நெருப்பு பட்டு பைக்குகள் எரிந்துவிட்டன. இருந்தால் மாட்டிக்கொள்வோம் என்று ஊருக்கு போய்விட்டேன் என்று கூறியுள்ளார். விசாரணையை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட வினோத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுக்கோட்டை சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் விவரமறிந்த சில போலீசார் கூறும்போது இந்த வினோத் ஏற்கனவே சொந்த ஊரில் வீட்டில் ஏற்பட்ட தகராறில் தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டு அந்த தீக்காய தழும்புகள் இன்னும் உடலில் உள்ளன. அதன் பிறகு இப்படி ஊராக போவது வழக்கமாக உள்ளது. 19ஆம் தேதி காலை போதையில் இருந்த வினோத் தனது பணத்தை யாரோ எடுத்துக்கொண்டதால் புகார் கொடுக்க காவல் நிலையம் வரை வந்துள்ளார். போலீசார் இல்லை என்பதாலும் இரு காவல் நிலையங்களிலும் யாரும் இல்லை என்பதாலும் போதையில் பைக்குகளுக்கு தீ வைத்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார். தீ வைப்பது வினோத்திற்கு புதிதல்ல என்றனர். அறந்தாங்கி போலீசார் இதே போல பொதுமக்களின் புகார்களுக்கும் தீவிரம் காட்டினால் நன்றாக இருக்கும் என்கின்றனர் நகர மக்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.